கொடுப்பாய் போற்றி திருவாய் உலகில் செழிப்பாய் போற்றி தெளி பொருளாயுள்ள தேவே போற்றி எளிதினில் வந்தது ஈவாய் போற்றி அமிர்தே போற்றி அருந்துணை போற்றி தமிழே போற்றி தனி முதல் போற்றி 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 சித்தானந்த போற்றி போற்றி போற்றியும் பொன்னடி போற்றி போற்றி போற்றியும் புகழொளி போற்றி 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 போற்றியே குரு சித்தானந்தா தேவே போற்றி அன்பே போற்றி பாடும் பாடும் புலவரை மீறிடும் புதுமையை புனிவாய் நாம் பயப்படாம் பாய்கிறமாடும் அருமறை பாடுவோனே பாதிப்பிகளை போனே பாடலை சந்தாரத்தில் ஆடுவோனே எனக்கு நீவாய் நாம் பயப்பட இணையடி பணிவே ஐயா. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. மாட்டுக்கு புல்லு வைக்கல போட்டு அப்படியே வீட்டுல இருக்கு. எங்க போனா அந்த முனியா 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 ஐயா எஜமா வந்துட்டேன் எஜமா. ஏடா எங்கடா போயிருந்த காலையில இருந்து வீட்டுல போட்டது அப்படியே கிடக்கு. இந்த பண்ணையில 100 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஆனாலும் ஒண்ணு மாதிரி வருமா உங்க அப்பாவோட அப்பா உங்க அப்பா அப்புறம் நீ இப்படி தலைமுறை இந்த குடும்பத்துக்கு நீங்க தாண்டா உழைச்சிட்டு இருக்கீங்க. இந்த குடும்ப விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே முடியா. அம்மா அதான் சம்சாரம் கடந்த 10-15 வருஷங்களாக தீராத வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத டாக்டர் இல்லை. மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா இப்படி எல்லா இடமும் போய் பார்த்துட்டேன். ஏன் கோயிலுக்கு 6 கால பூஜை பரிகாரங்கள் மாந்திரிகம் கூட பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பிரயோஜனம் இல்லை முனியா. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல். யார் செய்த பாவமோ, எந்த ஜென்மத்தில் யார் செய்த பாவமோ நான் இந்த ஜென்மத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கேன் முனியா. அது ஒன்றும் இல்லை. ஆட்டம் முப்பாட்டம் சொத்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். எல்லாம் சிவமாக. சுவாமி கவலைப்பட வேண்டாம். நாம் பக்கத்து ஊர்ல கடலூருக்கு பக்கத்துல அடலீஸ்வரர் ஆலயத்தில் குரு சித்தானந்த சாமி என்ற ஒரு சாமி வந்திருக்கிறாராம். அவரை பார்த்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையா போயிட்டு இருக்கிறார். அவரோ தீராத நோய்களையும் வருகின்ற பயிர்களுக்கெல்லாம் வர்ணம் பகவான் சொல்லி மழையா பொழிகிறார். ஏழை எளியவர்களுக்கு செல்வங்களை மாறி மாறி வழங்குகிறார் சுவாமி. நீங்க சென்னை, பாம்பே, கல்கத்தா என்று வெளியூர் அறிஞர்கள் பக்கத்தில் இருக்கிற ஊரம் அமைதியில் இருக்கமா வாங்க இருக்கமா அங்க போய் பார்க்கலாம். சரி, நீ சொல்றது
எங்கள் வாழ்வில் தீதினை நீக்கி நன்மை திறந்திட வேண்டும் என்றேன் போதிலா வழிகள் காட்டி குந்தலென்றாய் துரியோர் போதிடும் மறைகள் தன்பின் உள்ளூர் பொருளே நீதான் சித்தானந்தா நீதான் சித்தானந்தா நீதான் சித்தானந்த சித்தானந்த சிவனே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. முடியா இந்த கூட்டத்தில் சுவாமியை எங்கே போய் தேடுவது? மக்கள் வெள்ளம் கடல் போல இருக்கிறது. அதுதான் அங்கே கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அநேகமான சுவாமிகள் அங்குதான் இருப்பார்கள். வா சென்று பார்க்கலாம். அகர காரணத்திலே அநேக உருவமாம் உகர காரணத்திலே உருத்தரித்தின்றனம் மகர காரணத்திலே நின்று மயங்குகின்ற வையகம் சிகர காரணத்திலே தெளிந்தது சிவாயமே. பெருமானே, நான் வணங்கும் என் ஞான குருநாதனே, ஆத்மநாதனே, திருப்பெருந்துறையிலே சிவபெருமானே, என்னுள்ளே இருந்து என்னை ஏற்றி வைக்கிறேன். மண்ணும் தனவாக விண்ணும் புகையார பண்ணும் பேரும் கையால் மாறா கை சலித்தால் வருகிறேன் கால் சலித்தேன். அந்த விசாரம் அந்த விசாரம் சொன்ன விசாரம் தொடையா விசாரம் சொன்ன விசாரம் பலகால விசாரம் இன்னும் என்னென்ன விசாரம் வைத்தார்கள். உருளாகி பூண்டாய் குருவாய் மரமாய் மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மீதராய் பேயாய் கிணறாய் திருவாய் முதிராய் தேவாய் இந்த தாவர சங்கமத்தில் பிறந்து 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 இணைத்தேன் பெருமானே. இன்று உன் பொன் அடிகளை இன்று நான் கண்ணுற்றேன் பெருமானே. எனக்குள்ளே இருந்து என்னை ஏற்றி வைக்க வேண்டும். உங்கள் துணைவியாருக்கு வயத்தினர் எவ்வளவோ சிகிச்சைகள் எண்ணற்ற வைத்தியர்கள் எல்லாம் வந்து கடைசியில் அந்த வயிற்றை குணமாக்க முடியவில்லை. இதற்கு இடையில் எத்தனை பிரார்த்தனைகள், எத்தனை தீர்த்தங்கள், எத்தனையோ அச்சய விஷயம் ஆராதனை செய்து குணமாக்க முடியவில்லை. கவலை வேண்டாம், சீக்கிரம் குணமா அவனை நம்பு. அவனாலே வந்தான் அவனை நம்பு. ஒரு முறை எப்படி பாடினரோ அடியா அப்படி பாடனால் ஆடிக்கொண்டேன் சிவனே. எப்படி பாடினரோ அடியா அப்படி
சந்தோஷம். என்ன உடம்பு தான் சோர்வா கவலையா இருக்கிற? உடம்புடம்பு சரியில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என் மனைவி அண்ணம்மாளுக்குத்தான் கடந்த 10-12 வருடங்களாக தீராத வயிற்று வெளி. அதனால்தான் கவலையே படாதீங்க. இன்னிலே உங்களுக்கு நல்ல காலம் வருதுன்னு நினைச்சுமா. இங்க சித்தானந்தாவுக்கு ஒரு சுவாமி இருக்கிறார், பெரிய சித்தர். அந்த சித்தர் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறார். குழந்தை தெரிந்தார்கள், கல்வி பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, ரொம்ப நாள் நீண்ட காலமா இருக்கிற சொத்து பிரச்சனை, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கணும், சம்பள பிரச்சனை, பதவி வரலையே ஒரே கவலை உள்ள பிரச்சனை, இன்னும் எத்தனை பிரச்சனைகளா இருக்கு. எல்லா பிரச்சனையும் இந்த சாட்சாத் பரமேஸ்வரன் இருக்காரு, அவருடைய அளவான புருஷனா இருக்கார் சித்தருக்கு சுவாமிகள். அவருக்கு உங்களுக்கு நல்ல விதமா நல்ல உங்க கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்துருவார். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் அவர் அருள வாழ வாங்கிட்டாரு. அதனால நீங்க போய் அவன் முதல்ல பாருவோம், கஷ்டம் தீர்வோம், எல்லாம் அவன் செயல். ஓம் நம சிவாய. சுவாமி யாரும் பிள்ளைதான் ஒரு சேர்ந்து மீண்டும் வருகிறது. யாரு என்ன தகவல் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சுவாமி வாருங்கள், வீட்டுக்கு செல்லலாம். ஆமாம் சுவாமி. இதுவரை என்னுடைய பணி இங்கே செயல்பாட்டில் இருந்தது. இந்த பணி உங்களோடு நிறைவடைகிறது. ஆகவே புதுச்சேரியிலே அந்த புனித பூமியிலே மண்ணெல்லாம் பொன்னாகக்கூடிய அந்த பூமித்தாயின் மடியிலே எண்ணற்ற சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், தவயோகிகள் எல்லாம் அந்த பூமித்தாயின் மடியிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து எனக்கும் ஒரு அழைப்பா வருகிறது. இதுவரை இங்கே ஆற்றிய பணிகள் இத்தோடு நிறைவடைகிறது. உங்களோடு பின்பற்ற வருகிறது. நம சிவாய. மகனை பேசிய தந்தையும் தாயும் பொடித்து அம்பலத்து ஆடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அழைத்திட வேண்டும். அம்மையப்பா 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 இனியாத்தே. ஓம் நம சிவாய. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். கலந்தமற்ற அமைதியாக இருக்கின்ற காட்சியை பார்க்க ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் பிரானந்தமாக இருக்கிறது. சொல்லுவாள் சொன்னீர்களே, உங்களுடைய தொழிலால் நோயால் அவஸ்தைப்படுவதாக துள்ளி குதித்து எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறாள். இவளுக்காக என்னை பார்க்க வேண்டும், தன்னுடைய இல்லத்திற்கு என்னை அழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு அன்புதானே, அந்த ஆவல் தானே இப்படி ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறீர்கள். சுவாமி சுவாமி, நான் பொய் உரைக்கவில்லை. என் மனைவிக்கு தீராத வயிற்று இருப்பது உண்மைதான். நான் இங்கிருந்து பார்க்கும்போது அவர்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக் கொண்டு தானே செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. நான் காண்பது கனவா இல்லை நனவா? எல்லாம் தங்கள் பாதம் இந்த கிரகத்தில் கொண்ட பாக்கியம், கடாட்சம். சுவாமிகளின் மகிமையே மகிமை, மகிமையே மகிமை.
உண்மை தெரிவித்து ஊனுடன்படி ஆலயமாக்கி சித்தத்தை சுகமாக்க வேண்டும். அவனால் அவன் தான் வணங்கியல்ல, என்னால் இல்லை. அவரை நம்புங்க, அந்த பரம்பரை நம்புங்க. உங்களுக்கு என்றென்றும் பேராசனம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. நம சிவாய, நம சிவாய. சாமி, சாமி, என்ன சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எதை கேட்டாலும் தாங்கள் மண்ணை அள்ளி சர்க்கரையா கொடுக்குறீங்க, கல்லை எடுத்து மிட்டாயா கொடுக்குறீங்க. என்ன சொல்றீங்க? வேட்டை என்னன்னா நம்ம சுத்த திண்டவனத்துக்கு பக்கத்தில் உள்ள மயில முருகன் கோயில உங்களை பார்த்ததா சொல்றேன். நீங்க என்னன்னா எங்க தோட்டத்துல தியானத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா சாமி? எனக்கு ஆன்மீகத்தை பத்தி போதித்துக் கொண்டிருந்தீர்களே, எப்படி சாமி ஒரே ஆளு ஒரே நேரத்துல வெவ்வேறு இடத்துல காட்சி தரீங்க? என்னால் நம்ப முடியல சாமி. நம்பாம இருக்க முடியல. என்ன சாமி? மாயம் நிறைந்த உலகம் வினைகளால் எழுவது எல்லாம் கேள்விப்பட்டதில்லையா? விடைவிதைத்தவன் விடையறுப்பான் தெரிவித்தவன் எல்லாம் இயல்புதானே. திருப்பெருந்துறையுடைய மணிவாசக பெருமாள் பச்சையின் பெண்ணீர்க்கையை கொடுத்த ஆலயத்தை ஏற்கவில்லையா? அந்த ஊழியர்களெல்லாம் இல்லம் இருக்கும் போது இவர் கொடுத்த அந்த பச்சையும் விபூதியும் அது பொருளாக மாறியது. அதை போல் தான் சித்தரெல்லாம் பித்தரை போல் இருப்பார்கள். பித்தரெல்லாம் சித்தரை கண்டுகொள்ளவே முடியாது. அத்தனை உண்மை போல் உள்ளத்தோடு ஒரு சிலர்தான் இந்த தரிசனம்லாம் கிடைக்கும். அன்பா வேறு என்ன வேண்டும் அப்பா உனக்கு? இப்ப புரியுது சாமி. நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். விதை இருக்கிறவன் விதை அறுப்பான், எல்லாம் அவன் செய்யும். அதான் சாமி உங்களோட பழக்கத்துல நல்லதே செய்யுங்க. எனக்கு ஒரு ஆசை சாமியே, எனக்கு ஒரு ஆசை சாமியே. இந்த பக்கத்துல இருக்கிற நடராஜர் சாமி கோயில்ல இருக்கிற நடராஜரை தரிசனத்தானே எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே வேலை போனதுனால நான் இங்கே தோட்டத்துல சுத்திட்டு இருக்கேன். இந்த சிவபெருமான் நந்தனாருக்கு காட்சி அளிப்பதும் போல ஐயாவோட கிருபையினால எனக்கு அந்த சிவனை காட்சி அளிக்குமாறு மிகவும் வேண்டுகிறேன் சாமி. ஆனா நான் நந்தனார் மாதிரி நல்லவங்க சாமி. ஏதோ சின்ன சின்ன பொய்ய வீட்டுல மனைவிட்ட வேலையில சொல்லுவேன். ஆனா இப்ப உங்களோட பழகத்தினால அதையும் மறந்துட்டேன் சாமி. நீங்க தான் சொல்லுவீங்க நல்லவர்களோட பழகணும், நல்லவர்களோட இருக்கணும், தீவர்களோட சேரக்கூடாதுன்னு. இப்ப புரியுது சாமி, இப்ப புரியுது சாமி. உன்னுடைய ஆவல் வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பதை சப்தரிஷி உள்ளகத்திலே 30,000 ஆண்டுகளுக்கு முன்னே திருவிழா நாயனார் ஆண்டுக்கு ஒருவரை பாடினாலும் அந்த திருவிழா நாயனார் தான் பிள்ளைகளை சிறந்த நடராஜனை வர்ணித்தவர். உலோகம் அது பச்சை பாஷானம். அதனால்தான் அபிஷேகத்துக்கு அர்த்தம் சிவந்தா ரகசியம் சொல்றாங்க. நடராஜன் ரகசியம் யாருமே சொல்லவில்லை. அப்படின்னா அந்த சிவபாத்திர என்ன விசேஷம்? பதஞ்சலி யாத்திராவர் திருநாளை போன நந்தா மணிவாசக பெருமான் திருமுறை நாகநாட்டில் எண்ணற்ற சித்த புருஷன்லாம் இறைவனோடு இரண்டாக கலந்த ஒரே இடம் அல்லவா திருச்சித்தம்பலம் சிவசிதம்பரம் தெல்லையெல்லாம். அதுக்கு அத்தனை பிறகு அதனை காண வேண்டும் என்று இவ்வளவு அவளோடு இருக்கிறார். உன்னுடைய எண்ணம் சீக்கிரம் அன்புதானே சிவம், சிவன்தானே அன்பு. உன்னுடைய அன்பை அந்த எம்பெருமான் சிவனுக்கு நான் நினைக்கிறேன் சாமி. நான் வேண்டுகிறேன் சிவன் நீங்களோ, நீங்கள்தான் சிவன், நீங்கள்தான் சிவன். நான் வேண்டுகிறேன் சிவன், சிவன் 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 அன்பரே அன்பரே. பெருமாளுக்கு பலவிதமான ராஜாக்கள், சாரங்கராஜா, சக்கரராஜா, கோவிந்தராஜா, சௌரிராஜா, சுந்தரராஜா. பெருமாளுக்கு எத்தனை ராஜாக்கள், ராஜாக்கள் என்ற பெயர் பட்டங்கள். நான் எம்பெருமான சிவபெருமானுக்கு 2 ராஜாவா. இந்த தியாகத்திற்கே ராஜாவான தியாகராஜன்
அந்த தியாகராஜனை பார்த்தான் நடராஜன். இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்று தன்னுடைய அருட்பார்வையா தியாகராஜனை பார்த்தான். இவர்களுக்குத்தானே 2 ராஜாக்கள் என்று பக்தர்கள் அடியாரை நாயமாக எல்லாம் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். வாழ 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 இதோ அடியார்கள் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு நான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சம்போ சங்கரா சிவ சிவ என்பார். சம்போ சங்கரா சிவ சிவ என்பார். தங்கை உள்ளம் சாந்தி சாமி, அவள் அழுகையும் கண்ணீரும் என்னை வேதனைப்படுத்துகிறது. வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் மன கஷ்டமாக இருக்கிறது சாமி. என்னால் வீட்டில் இருக்கவே முடியவில்லை. புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து கோயிலுக்கும் நான் தர்மகர்த்தா. அனைத்து கோயிலும் அர்ச்சனையும் ஆராதனையும் நடக்கிறது. நான் வேண்டாத தெய்வம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, போகாத இடமும் இல்லை. என் வாரிசு ஒன்று இல்லையே. என் மூதாதைய சொத்து, என் சொத்து கண்ணு கெட்டியதும் வீடு வாசல், தோட்டம், போது பணம், நகை அனைத்தும் இருக்கிறது. ஆனால் பிள்ளை இல்லையே, ஒரு மகள் இல்லையே. 10 கிலோமீட்டர் சொத்து இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி 10 ஆக போகிறேன். எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? இதற்கெல்லாம் நீங்க தான் சாமி என்ற வழி கிடைக்க. இந்த தமிழகம் முழுவதும் எண்ணற்ற சத்திரம் சந்தைகள், எண்ணற்ற ஆலய பணிகள், எத்தனை கர்ம காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். முதலியானவர்களே, உங்களை பற்றி இந்த நாடே அறியும். எத்தனை அன்னதானங்கள், எத்தனை அறநிலையங்கள், எத்தனை அரண பள்ளிகள். முதலியானத்தில் ஒரு இடத்தையே தாங்கள் உங்கள் உள்ளத்திலே பண்ணி வைத்திருக்கும் பொழுது உங்களை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. முதலியானவர்களே, கை நிறைய பொருள் இருக்கிறது, வாங்கலான பொருள் இருக்கிறது, பொண்ணும் பொருளும் கை நிறைய இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் மனம் என்பது இல்லை. காரணம், தன்னுடைய சரீரத்தினை சரிபாதி அல்லவா தன்னுடைய துணை. அவர்களுக்கு உடல்நிலை குறைவாக அவர்களே, இது எங்கிருந்து தோன்றுகிறது புரிந்து கொண்டீர்களா? இந்த சகலம் இருக்கிறது அல்லவா, அது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சகலம் சகலத்தை உண்டு கொள்ளும், சகலம் சங்கரத்தை உண்டு கொள்ளும், சங்கரம் மனோவியாதியை உண்டு கொள்ளும், மனோவியாதி உடல் வியாதியை உண்டு கொள்ளும். இதை ஆரம்பத்திலேயே நான் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் நோயற்ற வாழும், குறைவற்ற செல்வத்தோடு வாழலாம். கவலை இல்லை, உங்களுக்கு நற்காலம் பிறந்து விட்டது. நீங்கள் இதுவரை அனுபவித்த அந்த துன்பங்கள் எல்லாம் இத்தோடு முடிந்தது. இனி உங்கள் வீட்டில் எல்லா விதமான சம்பத்துகளும், எல்லா விதமான சௌகரியங்களும் இனிமேல் தான் தோன்றப்போகிறது. ஆக விசாரத்தை நிவர்த்தி செய்யும், விசாரத்தை ஒண்ணி கவலை வேண்டாம். சாமி, நீங்க சொல்வது எனக்கு இளங்கலை. எனக்கு வாரிசு கிடைக்குமா? நிச்சயமா உங்கள் வம்சத்திற்கு ஒரு வழி வந்துவிட்டதே. முதலியானவர்களே, வந்திருக்குதா? எனக்கு வாரிசு வந்துவிட்டதா? நான் வணக்கம் செய்ய முடியுமா சாமி? நான் வருகிறேன் சாமி. முதலியானவர்களே, அவர்களே, உலகிற்கு நோய் மட்டும் அல்ல உலகாவது. உங்களுக்கு ஒரு சட்டம், உங்கள் வாரிசு உதயமாகி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது, ஒரு சத்வத்தன் உங்களுக்கு தோன்றி இருக்கிறார். சகலவிதமான கல்வியிலும், கேள்வியிலும், ஞானத்திலும், அறிவிலும், ஆற்றலும் சிறந்து விளங்க போகிறார். அதோடு மட்டுமல்ல, என்னையும் அந்த வாழும் அவனுக்கு உறுத்தினார்கள். அவன் ஒரு காலத்தில் மரணத்தை கூட வெல்லலாம். அப்பேற்பட்ட சத்வத்தன் உங்களுக்கு தோல்வி இருக்கிறார். நான் காலையிலே கடைக்கு வந்துட்டு
சோமே என்ன இது இன்னும் அந்த கல்லு கடைக்காரனை காணவே காணா எங்க போய் இன்னும் கடையை திறந்தே மணி என்ன ஆகுது இன்னும் கல்லு கடையை திறக்காம எங்க போயிடலாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது கொடுத்துருவோம்மா நல்லா வருஷம் குடிக்கிறாங்க என்ன காலத்துல வந்தாச்சா நீங்க வந்தாதானியா என் கடையில நல்ல போடு நடக்குது. அது சரி. ஆமா ஆமா நான் கேட்டா எங்களை நம்பி தானே எல்லாமே நடக்குது. நீங்க வந்தாதான் ஆனா உண்மை 2 பேர்ல ஒருத்தர் வந்தாலே புரிய 4 தடவை ஓப்பன் பண்ணிடுவியா? அவ்வளோ போய் தினம் குடிக்கிறாங்க. நாங்க தினமும் குடிக்கிறது. என்னடா குசு குசுன்னு பேசுங்க? ஆமா நாளைக்கு நாம சொந்தமா கடை திறக்கணும் சொந்தமா நாளைக்கு கடையை திறக்கிறோம். ஆனா அதுக்கு எப்படி நம்ம தானா திறக்க முடியுமா கடையை? இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்டா கடையை திறக்க. சும்மா கிடையாது கல்லு கடை திறக்கிறதுனா. இது கூட தெரியாம ஊருல நீ எங்க தான் இருக்கிற? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படியே குடுத்து குடுத்து அழிக்கிறா. என்ன அப்படி பண்றீங்க? குடிச்சிட்டு நான் கொடுக்கணுமா? நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன வச்சு 4 கடை ஆரம்பிக்கணும் பாத்துக்கிறீங்க? நாலு கடை 40 கடை கூட திறப்பீங்க. ஏன்னா நாங்க தானே தினமும் அரசாங்கத்துக்கு வருமானமே தேடி கொடுக்குறோம். அது ஏன் என் கடையை பார்த்து கொடுத்துருக்கீங்க? அரசாங்கம் 360 மூடிட்டு 400 தெரியுமா? அது என்னன்னு தெரியல. ஏதோ பள்ளிக்கூடத்தை மூடி என்னது? ஏதோ 200 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு 400 சாராய கடை. அது என்ன தந்தா நமக்கு நமக்கு குழப்பம் என்னமா? அது மட்டும் இல்ல சாராய கடை தோட்டத்துக்காக மாநில சாலைய மாவட்ட சாலையாகவும் மாவட்ட சாலைய பஞ்சாயத்து சாலையாகவும் அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டா எப்படி வேணாலும் மாற்றிக்குவாங்க. நம்ம ரோட்டு பக்கம் வாசிப்படி வச்சா தெரிஞ்சுங்க. அதே கடைக்கு பின்பக்கமா வச்சிருக்காமா. பரவாயில்ல எல்லாமே நம்மளுடைய வசதிக்கு தான். ரெண்டாவது குடிச்சு சாவறீங்க. வீட்டுல கொண்டாட்டி பிள்ளைலாம் பொருள் முக்க போகுது. ஊரு கூட அவளை கடையை விட்டுட்டு வாங்க. எதுக்கு வாங்க நாங்க? எது பண்ற? இதே மாதிரி டெய்லி வேடா 4 கடை ஓப்பன் பண்றதா? ஊர்லயே கடவுள் ஒரே வேண்டாம். வா கொடுப்போம். எல்லாமே ஊத்து ஒரு மண்டையில கல்ல அடிப்போம். இன்னும் சரியா ஏறல. என்னன்னே தெரியல. எல்லாம் கலப்புறமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மண்டை கல்லு மாதிரி இது தண்ணி மாதிரி இருக்கு. போறேன் என்ன இது இம்மாம்பேரிய சந்தேகம் வந்து போச்சு உனக்கு? எனக்கு கல்லு மாதிரி வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம இந்த கடையில இனிமே ஒழுங்கா கல்லு கொடுத்தாதான் சரி வரும். உங்களுக்கு நாம தகராறு பண்ணணும். எனக்கு குடிச்சதே தெரிஞ்சு போச்சு. இவன் மண்ணா போச்சு. அதுதாண்டா அளவாட குடிக்கணும். நான் காலையிலே குடிச்சுட்டா நான் வாங்கி கூட்டு போது தாக்க
போய் அங்க போய் எடுத்து பார்த்தேன். காசு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு போன மாட்டான். ஒரு ரவுண்டு நான் போட்டேன். ஒரே ரவுண்டு தானா? அதோட இல்ல, அப்புறம் பொழுது வரைக்கும் அங்கே படுத்துட்டான் குடிச்சுட்டு. அப்புறம் எப்பத்தாலும் வீட்டுக்கு போனேன். அதெல்லாம் கேட்கிறேன். உனக்கு என்ன திருவிழா நடந்தது அதே திருவிழா எனக்கு நடந்து முதுகு வீணனுக்கு தானே மிச்சம். தினமும் நடக்கும். இன்னைக்கு இல்ல, தினமும் நடக்கும். தினமும் நடக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். ஆமா, இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். நீ என்ன சொல்ல சொல்லு. அதுக்கு தர ஆரம்பிக்கணுமா சங்க ஆரம்பிக்கணுமா? கடை தான் திறக்கணும். சங்கம் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறோம்? இல்ல இல்ல, குடியாரங்களால குடிச்சு குடிச்சு வயிறு நீங்க போகுது. ஐயா, ஆமா, கல்லியோட கிள்ளியா போகுது. தொண்டை எழுது. நமக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்றது? நம்ம பணம் அசாமத்து போதும் சொல்றாங்கல்ல. முக்கால் ஒரு நாம தான் கொடுக்கணும் சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு முழு பணமே நாம தான் கொடுத்துக்கணும். அப்ப என்ன? அதான் நாளைக்கு நாம குடியார சங்கம் ஆரம்பிக்கலாம் முதல்ல. ரைட்டு, நாளைக்கே போர்டு திறக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும். யாரும் வந்து ரொம்ப நாம யாரு இது? முதலாளியா? சாமி வராரா? அவர் எந்த குடிச்சுக்கிட்டாரு? சித்தாந்த சுவாமி வர வந்துருக்காரா? அவரு சாமி இருந்தானே எங்க உன் கண்ணுக்கு என்ன தெரியும்? குறைச்சு குடிச்சா தெரியும், அளவுக்கு மீறி குடிச்சா என்ன தெரியும்? சாமி மாதிரி தான் தெரியுது, ஆனா ஒண்ணும் தெரியல. ஒரு போய் சாமி எல்லா நாட்டுல இப்போ கொஞ்சம் போலீஸ் அதிகமாயிட்டாங்க. அதனால போலீஸ் சாமியா உண்மையான சாமியா? அவர் இருக்க குடிச்சிருக்கீங்க. வேணாண்டா, சொன்னா கேளுங்க. இந்த கல்ல ஒரு முண்டை அச்சுப்பாரு சாமி. அவரை பிடிக்க பிடிக்க உனக்கு வேற மாதிரி வரும். சொன்னா கேளு. பாத்தியா நான் சொன்னோம் பாத்தியா? கரெக்டா புதுசா குடிக்கிற மாதிரி குடிக்கிறாரு, பரம்பரை குடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. நான் சொன்னதுக்கு போல எனக்கு கேட்கவே இல்லை. 99 பேர் குடிக்கிறாங்க. ஒருத்தன் மேல வீட்டுக்கு போகலாம். நீ ஒன்னா கேட்டு பாரு. அக்கா ஒரு லிஸ்ட் தெரியுமா? ஆமா, நீ இப்ப சொல்லி சொல்லி பொண்டாட்டிக்குள்ளதான் வீட்டுல காத்துட்டு சாமிக்கே குடிச்சுக்கிட்டு என்னடா இது? என்னைக்கு நாம போற கலைக்கு மேல ஏறி பூமி 2 பக்கமா சுத்துது. ஆமா, புத்தகம் கண்ணை கட்டுத. கட்டணும். ஐயோ, என்னடா இது? ஒண்ணுமே புரியல. அவன் பெரிய தவறு பண்ணிட்டான். நீங்க தயவுசெய்து கோபுக்காரங்க சாமி. அவங்க வீட்டுல எல்லாரும் தேவாரம் திருவாரூர் அவங்க வீட்டுல கொண்டாட்டிகள் எல்லாம் தேவாரம் திருவாரூர் தயவுசெய்து அவனை காப்பாற்றணும். நல்ல நல்ல புரிஞ்சுவான், நல்லா வருவான். அவனை தவிர்க்கிறாரு. தெரியாதவனா செஞ்சுட்டான். அதை பெரிய மனசு பண்ணி அவன் நல்லபடியாக ஏற்றி விடும். அஸ்பசுகத்தை நின்றோம் அவன் திருவடிதனை மறந்தோம். அஸ்பசுகத்தை நின்றோம் அவன் திருவடிதனை மறந்தோம். இந்த பாடலை கேட்டது இல்லையா? அக்கப்பட்ட இந்த சரீரமெல்லாம் காஞ்சிபுரம் இது திருவானைக்காவல் திருவண்ணாமலை கேட்ட இது 60 தொட்டி
கருவியில் கொட்டியது. இது யாக கொண்டால் போகும் செய்கிறார்களா ஆலயங்களிலே எத்தனை விதமான சமைக்குகள், அதை போல் நாம் சாப்பிட அதெல்லாம் சமைக்குகள். இது யாகசாலை திருவண்ணாமலை. இதுதான் காலரசம், இதுதான் சிதாபாரசம், சிதம்பரம் பிள்ளை அம்பலம். இந்த சரீரத்தை ஆண்டவன் கொடுத்த அற்புதமான சரீரம் அல்லவா. கால் போனா கொடுத்துக்கலாம், கையிலே கொடுத்துக்கலாம், கண்ணிலே கொடுத்துக்கலாம், எரிச்சாலும் உடம்புக்கு சுரசே போகணும். அது முக்கியமான ஒரு மெய்யை ஆண்டவன் படைத்தது 2 ஒன்று பொன்னான நேரம், எழுதிக்க முடியாத ஞானம். அது படுவாக்கலாமா தம்பி? உலகத்தில் 2 அடுப்புகள். ஒரு தாய்மார்கள் அரசோடு சமைக்கிறார்கள், சமைத்த உணவை இந்த அடுப்பிலே போடுகிறோம். இந்த அடுப்பு தான் குழந்தைகள் உற்பத்தி ஆகிறது. உண்டலில் உடலில் சாப்பிட சண்டலில் சாப்பாடுதான் மரணத்தை வெல்லக்கூடிய மார்க்கத்தை கூட இந்த இடத்தில் இருந்தால் இது அறுப்பு ஒரு ஓவியம் யாகசாலை அல்லவா. இதை வீடாக பழுதாக்கிக் கொள்ளலாமா அன்பனே? அறியாம செய்கின்ற போய் நீங்கள் பொறுத்தது அவனை எழுப்பி விடும். ஓம் நம சிவாய. ஓம் குரு சித்தானந்த நமச்சிவாய. சரீரத்திலே சரிபாதி அல்லவா இல்லா நம இந்த எல்லா பூமிகளுக்கு பொருளையும் சித்தம் அவளுக்கு துரோகம் செய்யலாம். அந்த 10 தெய்வத்துக்கு துரோகம் செய்யலாமா? குழந்தைகளை உங்களுடைய அறிவாளிகளாக மெய்ஞானிகளாக தத்துவ ஞானியாக உருவாக்குவது உங்கள் கடமை அல்லவா? இப்படி குடித்து குடித்து இப்படி உதாரிய என்ன கண்டீர்கள்? இதில் என்ன சுகம் கண்டீர்கள்? இதில் நினைத்த நீடித்த சுகம் உண்டா? அந்த ஓட்டி போய் குழந்தைகள் எல்லாருக்கும் சந்தோஷப்படும். இனிமே குடிக்காம நல்லா வீட்டை கவனி, கொண்டாட்டு நல்லா கவனி. வாழ்க்கையிலே ஆண்டவன் கொடுத்தார் ஆயுள் கொஞ்சம் தான் நற்பாய், அதில் பாதி நாள வீடாக்கி விட்டாய். நீ எஞ்சி இருப்பதையாவது பயனுள்ளதாக ஆக்க வேண்டாம். என்ன ஆயிடுச்சுங்க? ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன ஒண்ணும் புரியல. இந்த பாலை போன குடியை குடிச்சதுனால நல்லவங்க யாரோ கட்டவங்க யாருன்னு தெரியாம சாமி கிட்டே வந்து வாழ்ந்து சாமி இவங்க நான் இதை பாடாத காலத்தோடு ஜனிக்கலாம், பெருமொழி பொருளிட்டான் என்று பட்டமும் பேர் கூட ஆழாழி கலைஞர் இருப்பது கொடிய அதனுடைய திருவிழாதான் ஏன் இந்த அக்கறை வாழ்வு சொற்ப வாழ்வை நீடிக்க வேண்டாமா? மரணத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவன் கொடுத்த அற்புதமான இந்த ஆத்மா, இந்த சரீரம் இதை பாதுகாத்துக் கொள்ளப்பா. ஓம் நம சிவாய. மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை முதலாளர்கள் சுவாமிகள் தற்போது சரியாக உண்ணுவதில்லை, உறங்குவதும் இல்லை.
சதா சர்வகாலமும் தியானத்திலே இருக்கிறார்கள். எனக்கு என்னமோ கவலையாக இருக்கிறது சுவாமி. உங்க பிள்ளையார்களே, எனக்கே உயிர் சொல்லிதான் கேள்விப்பட்டு வந்தேன். இங்கு பாருங்க, மக்கள் சாரசாலையா வந்து கொடுக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொடுக்கிறார்கள். என்னன்னு எனக்கு புரியவில்லை. நம சிவாய. நெஞ்சமெல்லாம் நிறைந்த சுவாமி சுவாமி சிவநேச செல்வர்களே, இறை தொண்டர்கள், நண்பர்கள், தாய்மார்கள், இனிய குழந்தைகள், உங்களுக்கெல்லாம் இறுதியான ஆசை கூறுகிறேன். இந்த நன்னாளிலே, இந்த பொன்னாளிலே தேவிழந்திய ஆண்டு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று எனக்கு திருமணமாக போகிறது. சிவநிலை அடைய எத்தனைத்திருக்கிறேன். ஆகவே மெய்யம்மர்களே, அடியார்களே, தவச்சீரர்களே, நீங்களெல்லாம் நான் விட்டுச் சென்ற பணிகளை செல்வதை நடத்த வேண்டும். ஆண்டாம், அடிமை, உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரங்க வேதாவேதம் நமக்குள்ளே வேண்டாம். கேவலம் புகழுக்கும் அற்பமான பொருளுக்கும் உங்களை வலியுறுத்தி விடாதீர்கள். பொருளும் பொருள் ஒரு மாயை. பொருள் தேவை, அது தேவைக்கு வேண்டாம். புகழும் அப்படித்தான். ஆகவே அதற்கு தான் ஆசைப்பட்டு உங்களை அடிமைப்படுத்தி விட வேண்டாம். ஜீவகாரண ஒழுக்கத்தை அனைவரும் கடைபிடிங்கள். ஆங்காங்கு நீங்களெல்லாம் சமர சதேவ சுத்த சத்திய சன்மார்க்க சங்கங்கள் நிறுவனம் ஆங்க கோடிகளை எல்லாம் ஒன்று சேருங்கள். பக்தி மார்க்கத்தை ஈடுபடுத்துங்கள். வருங்காலமெல்லாம் சோதனையாக இருக்கலாம். அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் எல்லாம் நல்ல பரம்பரை தியானியுங்கள். ஆஞ்சநேய உண்மை போல நீங்களெல்லாம் பழகுங்கள். தியானங்களை பழகுங்கள். வெட்ட வழிகளை தியானம் செய்து பழகுங்கள். போதுமானவரை எந்த விதமான ஏழைகளான ஆசைகளுக்கு உங்களை அடிமைப்படுத்துகிறார். எல்லாம் விட சன்மார்க்க நிலையில் நீங்கள் ஈடுபட வேண்டும். வருங்கால குழந்தைகளெல்லாம் நம் முன்னோர் நமக்கு நிறைய வழிவகுத்திருக்கிறார்கள். அந்த வழிகளையே வருங்கால குழந்தைகள் தான் இந்த மண்ணை புனிதமாக்கக்கூடியது. நாமெல்லாம் கலங்காரர்கள் என்பதை மறந்துவிட வேண்டும். கலங்கார் என்றால் அர்த்தம் அது அல்ல. இந்த பூமி தாய்க்கு நாம் பட்டம் கடற்பட்டு இருக்கிறோம். இந்த பூமி தாய் உறக்கத்தை கொடுத்தால், உணவு கொடுத்தால், பேர் அறிவை கொடுத்தால், நமக்கு 6 அறிவுக்கு உண்டான அத்தனை இந்த பூமி தாய் தான் நமக்கு வணங்குகிறார். அந்த பூமி தாய்க்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம் அல்லவா? காலை தொழில் எடுத்தவுடனே பூமி தாயை தொட்டு வணங்க வேண்டும். பூமி தாயே, மீண்டும் என்னுடைய இறுதி மூச்சு உங்களுடைய மடியில் தான் நினைப்போது. ஆகவே என்னை வழிநடத்த செல்ல வேண்டும். அது உன்னால் தான் முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறைகள் நண்பன் கண்ணாடி தான், சாட்சி சூரியன் தான். இவர்கள் துணை இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆகவே சூரிய நமஸ்காரத்தை கடைபிடிங்கள். வாழ்ந்த நாம் சிறிதானாலும் நல்ல ஆசனை, நல்ல குருவை தேடுங்கள். வருங்காலங்கள் எல்லாம் உங்களால் பொற்காலமாக மாறட்டும். ஆன்மீக ஒருமைப்பாட்டோடு பழகுங்கள். தீய சக்திகளை எல்லாம் விரட்ட உங்களால் முடியும். திருஷ்டி, தோஷம், பில்லி, சூன்யம், எவல் இதையெல்லாம் நம்ப வேண்டாம். மாயை எல்லாம் அல்ல. இறைவன் எம்பெருமான், நம்பெருமான், சிவபெருமான், சிவபெருமான் இருக்கும் பொழுது நமக்கு எந்தவிதமான தொல்லைகளோ, துன்பங்களோ, சோதனைகளோ வேண்டாம். ஆகவே சரம்புடைய நண்பர்கள் அடியாருடைய பக்தர்களை ஒன்று சேர்ந்து ஆண்டு ஒரு விழாக்களை செய்யுங்கள். உங்களுக்கெல்லாம் நான் எந்த உலகத்தில் இருந்தாலும் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கேன். உங்களுடைய அன்பை நான் மறக்க முடியாது. உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் நான் என்றென்றும் வாசம் செய்வேன். நாகம் தாழ்வாழ் எப்போது என்னென்ன நீங்காதான் தாழ்வாழ்க கோவடியாண்ட குரமென்றார். வாழ்க 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 இந்த வையகம் வாழ்க
வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க. ஓம் சுடரே போற்றி குருவே போற்றி குணவே போற்றி திருவே போற்றி குருவே போற்றி உணர்வே போற்றி பொருளே போற்றி புகழே போற்றி 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 போற்றி. शंभो महादेव गंगाधरा शंभो महादेव गंगाधरा कैलासवास शिव शंकरा शंभो महादेव गंगाधरा कैलासवास शिव शंकरा शंभो महादेव गंगाधरा पार्वती रमण परमेश्वर पार्वती रमण परमेश्वर जगदीश्वर जगदीश्वर शंभो महादेव कैलासवास शिव शंकरा गंगाधर 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 शंकरा गंगाधर 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 शंकरा गंगाधर 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 शंकरा யாரும் கவலைப்பட வேண்டாம். குரு சித்தானந்த சுவாமிகள் அருவமாக நம்மளுடைய இடத்திலே வந்திருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கண்டிப்பா தீர்த்து வைப்பார். அவர் எங்குமே போல இங்கேதான் இருக்கிறார். இதே புதுச்சேரியில கருவடி குப்பங்கிற இடத்துல உயிர்த்தோப்புல நமக்கு எல்லாருக்கும் அருள்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரும் கவலைப்பட வேண்டாம். எல்லா பக்த கோடிகளும் இந்த கருவடி குப்பம் குயில் தோப்புல அமர்ந்திருக்கின்ற நம்ம அருளமான சித்தாந்த சுவாமிகளை வணங்கி அவருடைய அருளாசியை எப்போதும் பெற வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம்